ஓ நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோ போகலாம். பொதுவா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 15 நாட்கள் 2ஆம் பாவகத்திலையும் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கும் சூரியன் போறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் வக்ர நிலையில இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாப்ல. 3ஆம் பாவகத்துல மாதத்துடைய 2 நாட்கள் சுக்கிரன் அங்க இருக்கிறாப்ல. 2ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் போறாரு. 5ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 6ஆம் பாவகத்துல ராகு, 12ஆம் பாவகத்துல கேது, 8ஆம் பாவகத்துல குரு வக்ர நிலையில இருக்கிறாரு. 10ஆம் பாவகத்துல திக்பலத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருந்தாலும் திக்பலத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள் அனைத்து வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறாப்ல. பொதுவா ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இதுவரைக்கும் ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வேலை, அதாவது சந்தோஷமான வேலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் உங்க பேருக்கு இருந்து வந்த களங்கம் கூட இந்த மாதத்துல நீங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா இருக்கும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறது, ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேருக்கு இருந்து வந்த பங்கம் அப்படிங்கிறது குறையும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மாதமாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே போன்று 2ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசமடைஞ்சு 10ஆம் இடத்துல இருந்தாலும் அங்க 10ஆம் இடத்துல திக்பலத்துல வலுவா இருக்கிறதால பாத்தீங்கன்னா நீச பங்கம் அடைகிறாப்புல. பொதுவா அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. லாபஸ்தானாதிபதி சூரியன் அங்க 2ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. அதே போல புதன் கூட சேர்ந்து இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை, புதனாதித்ய யோகம், குருவுடைய பார்வை சூரியன் மேல படுவதால சிவராஜ யோகமும் அமைப்பும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சுக்கிரனுடைய நேர் 7வது பார்வை செவ்வாய் மேல படுவதால பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரும். அதே போல தனஸ்தானங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப ஒற்றுமையா செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்குமே குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு, ஒரே பிரிவு நிலையா ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு நிலைத்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். குடும்பத்துல ஒரு நபர் புது நபர் வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்க பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தொடக்கப்பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறையும். படிப்பை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறையறதால பாத்தீங்கன்னா அதாவது 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அந்த முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, ஒரு சில பகைகள் வர்றது, ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும். முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதன் பிறகுதான் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் அங்க இருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 4ஆம் அதிபதி 5 அப்படிங்கும் போது வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துருவு, அசையா சொத்து மூலமான லாபங்கள் ஏற்படுறது, வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. செவ்வாயோடைய பார்வை அங்க சுக்கிரன் மேல படுவதால ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, இல்ல 4 சக்கர வாகனமா இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆடை அணிகலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில உங்களுக்கு உறுதியா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதே போன்று உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், விரைய செலவுகள் ஏற்பட்டு இருக்கு, மருத்துவ விரைய செலவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அதிக மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படாது. உங்களுடைய தாயாருக்கும் அதிக மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தாய் வழி மூலமான ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். தாய் வழி மூலமான சொத்து சுகமா இருக்கட்டும், இல்ல காசு பணமா இருக்கட்டும், அவங்களுடைய அன்பு அரவணைப்பா இருக்கட்டும், இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதற்கேற்றது போல நீங்க முயற்சி பண்ணுங்க. உயர் படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறப்பா படிப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல முறையில படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால, சனியோட 3வது பார்வையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல படுவதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறாப்ல, செவ்வாயோடைய பார்வையில சுக்கிரன் இருக்கிறதால பாத்தீங்கன்னா 5ஆம் இடமும் உங்களுக்கு வலுவா இருக்கிறதால காதல் வெற்றி பெறக்கூடிய மாதம். புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குலதெய்வத்துடைய அணுகுமுறை, ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காதலை நீங்க வீட்டுல பெற்றோர்களிடம் நீங்க முறையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில காதல் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 6ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல, விபரீத ராஜயோகமும் ஏற்படுது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு கேது சம்பந்தப்படுறதால 6ஆம் அதிபதியை சூரியனும் புதனும் பார்க்கறதால பாத்தீங்கன்னா தேவையில்லாத கடன், வம்பு, வழக்கு, பகை, நோய் நொடி, கண் திஷ்டி இது போல அமைப்புகள் வர்றதுக்கு பெருசா வாய்ப்புகள் இல்ல. அதாவது கையில காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தேவையில்லாத நபர்கிட்ட காசு பணம் வாங்கவும் மாட்டீங்க, தேவையில்லாத நபர்கள்ட்ட காசு பணம் கொடுக்கவும் மாட்டீங்க. ஏமாறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா நோய் நொடியா இருக்கட்டும், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டுக்குள் அடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போல வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையும். மேல் அதிகாரிகளுடைய தொல்லை, டார்ச்சர் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 7ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருந்தாலும் 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறாப்ல, சுக்கிரனுடைய பார்வை அங்க படும்பொழுது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்ய உறவு நிலை சிறப்பா ஏற்படும். ஒற்றுமையா இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். நல்ல வரன் அமைந்து பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களுடைய உதவி, ஆதரவு, சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவினர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல காசு பண உதவிகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்துல குதூகலமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மகிழ்ச்சியா ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, அதாவது 2 நாட்கள் 3ஆம் இடத்துலயும் அதன் பிறகு 4ஆம் பாவத்திலையும் இருக்கிறதால 8ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் அதிபதியை பாத்தீங்கன்னா குரு பாக்குறாப்ல. தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. செவ்வாயோடைய பார்வை சுக்கிரன் மேல படுவதால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று இந்த மாதத்துல குழந்தைகளுக்காக அதிகமா விரைய செலவுகள் பண்றது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறது, குழந்தைகளுக்காக மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுறது, குழந்தைகளுக்காக ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழலோ, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்ல ஒரு சில மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் புதன் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு உருவாகும். தந்தை வழி மூலமான ஆதாயங்கள் அதிகமா ஏற்படும். அங்காளி பங்காளி சண்டை இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும். அங்காளி பங்காளியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. பூர்வீக சம்பந்தமான இடங்கள், வீடு வாசல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சிறப்பா படிப்பீங்க. நீங்க நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது வெளிநாட்டு படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச துறையில படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு திக்பலத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு சில பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல மேல் அதிகாரி தொல்லையோ, இல்ல சக ஊழியர்களோட ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல.
வேலையில்லாத நபர்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அருகில் தேடுவதை விட கொஞ்சம் தொலைதூரமா முயற்சி பண்ணீங்கன்னா உடனே வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களை தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இரண்டுமே கலந்த நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா முதலீடு செய்வதை கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சுட்டு நீங்க பிசினஸ் ரன் பண்றது ரொம்ப நல்லது. தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அதாவது சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுடைய வேலையை கூட உங்க தலையில கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்க வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதாவது நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதோ இல்ல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இது அந்த பெயர் பட்டியல்ல உங்க பேர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு. லாபஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல 15 நாள் இருக்கிறாப்புல, அதன் பிறகு 3ஆம் பாவகத்துக்கு 15 நாள் போறாப்புல. அப்படி இருக்கும்பொழுது லாபஸ்தானத்தை சனீஸ்வரரும் பார்க்கிறாரு, அந்த லாபஸ்தானாதிபதி சூரியனை சனீஸ்வரரும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரையில் லாபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்கள் மூத்தோருக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, கருத்து வேறுபாடுகள் வர்றது, அதாவது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவு ஏற்படுறது, அதிகமா காசு பணங்கள் விரயங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படதான் செய்யும். 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. சேமிப்பை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா சேமிப்பு உயர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் சனியோட பார்வையில சூரியன் இருந்தாலும் அங்க குருவோடைய பார்வை புதன் கூட சேர்க்கையில இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை டேலண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால குருவுடைய பார்வை புதன் கூட சேர்ந்து இருக்கிறதால சுப விரய செலவுகள் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத வீண் செலவுகள் நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நீங்க செலவு பண்ணிக்கவே மாட்டீங்க. ஆனா அடுத்தவங்களுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய குழந்தைக்கு செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபாய் செலவு பண்றது உங்களுக்கு மனசு வராது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கமிஷன் மூலமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இரும்பு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், இல்ல விவசாய பணிகளா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். அதிக முதலீடுகள் போட்டு பிசினஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போன்று கலைத்துறையாக இருந்தாலும் சரி, இல்ல சினிமா துறையில இருக்கிற, இல்லைன்னா ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான ஜவுளி கடை நகை கடை இங்கெல்லாம் நான் பணிபுரிகிறேன், இல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். பிரச்சனைகள் இல்லை. அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸா இருக்கட்டும், காய்கறி வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது தேவை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கையம்மன் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.